ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. தீபாக்கு தான் கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அபிராமியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை பத்தி டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அபிராமி மாப்பிள்ளைகளோட போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருமே பிடிக்கல. கடைசியில ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஆளை பிடிச்சிருக்கு. இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா சொல்லி அபிராமி ரம்யா கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. யோசனை பண்றாங்க. ரம்யா எப்படி இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னோம்னா வேற ஒருத்தனை காமிப்பாங்க, அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. எதுக்கு இந்த வேலை, பேசாம இவனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி வைப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க. மீனாட்சி சொல்றாங்க, ஆமா இவ ஓகே சொன்னாதான் சில பேர்த்தோட வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம். இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ரம்யாவை எல்லாரும் கப்பல் பண்ணாதீங்க, அவளுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு அபிராமி கேட்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா அபிராமி ரம்யாவை பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. புரோக்கர் கிட்ட நீங்க மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் கிட்ட அபிராமி சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுல பொண்ணு பார்க்கறத விட இங்க மாப்பிள்ளை வர சொல்லி பார்க்க சொல்லாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஸ்வநாதன் சொல்றாரு, தாராளமா சொல்லலாமா, ஏன்னா நாங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்குது, இங்க நீங்க இருக்கீங்க, தீபா கார்த்திக் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க 2 பேரும் இங்க வந்துடுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ரம்யாக்கு நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தரகருக்கு காசு கொடுக்குறாங்க. விஸ்வநாதன் இல்லைங்க எல்லாம் முடிவிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போதே வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி வர்றாரு. அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்ம ரம்யா தரகரை வழிமறைச்சு எனக்கு ரமேஷோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்சனலா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, இருங்க தர்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு தரகர். அதுக்கு பணம் கொடுக்குறாங்க ரம்யா. அதையும் வாங்கிட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்தது ரியா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க ரியா. நான் வேற என்ன சொல்ல போறேன், ஓகே தான் சொல்ல போறேன், அப்புறம் நான் கார்த்திகை பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் சொல்ல முடியும், இந்த போட்டோவை காமிக்கிறாங்க, வேண்டான்னு சொன்னா வேற ஒரு போட்டோவை காமிப்பாங்க, அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன், நீ சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொண்ணு பார்க்க வர வேண்டானே சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க ரியா. அதுக்கு ரம்யா சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படி சொல்லல, பொண்ணு பார்க்க வரட்டும், ஆனா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தான் நாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்றாங்க. வாவ் சூப்பர், செம்ம ஐடியா அப்படின்னு சொல்றாங்க ரியா. அதுக்கப்புறம் ரமேஷுக்கு கால் பண்றாங்க. ரம்யா கால் பண்றாங்க. ரமேஷ் போன் எடுத்து, யாரு, நான் ரமேஷ் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ரம்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி பேசுறேன், அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க, எங்க வீட்டுல அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க போட்டோவை தரகர் கொடுத்தாரு, நாளைக்கு ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க ரம்யா. அதை கேட்டுட்டு, அப்படியா, இந்த வருஷம் எங்களுக்கு தெரியாதே, ஓ ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், என் ஃபாதர் மதருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் சார். என்ன பண்ணும் சொல்லுங்க மேடம், நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிடணும். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க கேக்குறாங்க ரம்யா. அதுக்கு ரமேஷ் சொல்றாரு, மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, எங்க வீட்டுல கம்பல் பண்ணதால தான் இந்த போட்டோவே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் என்ன சொல்றாங்க, சரி இப்பவே எங்க வீட்டை சொல்லி நான் இதை நிறுத்திடுறேன், பொண்ணு பார்க்க நாளைக்கு வரல அப்படிங்கிறாங்க. சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க சார், இந்த விஷயத்தை வச்சு என் அப்பாட்ட சில பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சார், அதனாலதான். ஓ அப்படிங்களா, நாளைக்கு அப்போ உங்களை பொண்ணு பார்க்க வரேன், பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், காலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ரமேஷ். ரம்யா ரொம்ப சந்தோஷமா ரியா கிட்ட சொல்றாங்க, ரமேஷ் என்ன பிடிக்கலன்னு சொல்றேன்னு சொல்லிட்டான், இதை வச்சு தீபா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறேன் எங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. அசத்து ரம்யா, சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா. அபிராமி சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கல்யாணத்தை பற்றிய வேலைகள் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு, இனிமேலும் நல்லபடியா போகணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அபிராமியோட முந்தாணி கீழே ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்குல அப்படியே முந்தாணி பட்டு தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சைடு வந்த தீபா அதை பார்த்துட்டு பதறி போயிட்டு தீ தீன்னு கத்துறாங்க. அபிராமியும் பாத்துறாங்க. தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேகமா ஓடி தீபா ஒரு சாக்கை எடுத்துட்டு அந்த தீயை அணைக்கிறாங்க. அதுக்குள்ள ஜானகி, ராமச்சந்திரன், ஐஸ்வர்யா எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. தீயை எப்படியோ அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா திட்டிட்டு இருக்காங்க, என்னத்த நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, சொன்ன நான் செஞ்சிருப்பேன்ல,
எதுக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க தான் அத்தை எங்களுக்கு முக்கியம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏமா என் வேலையை நான் செய்யறேன், கொஞ்சம் கவனக்குறைவாயிடுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து இருக்க வேண்டாமா அத்தை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பவே ஜானகிக்கு நறுக்குங்குது. ஜோசியர் சொன்னாரே அந்த மாதிரியே ஒவ்வொரு சிம்பிளும் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட தெரியாம கூட்டிட்டு வர்றாங்க. என்னங்க இது ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்றாரு, ஜானகி உனக்கும் கூட இது மாதிரிலாம் நடந்திருக்குதுல, இதெல்லாம் வீட்டுல எதர்ச்சியா நடக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே நடக்குது, எனக்கு அதாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வர்றாங்க ஐஸ்வர்யா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, தீபாவுக்கு மறுபடியும் அந்த தாலி கழுத்துல ஏறிச்சுன்னா அபிராமிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சம்மந்தியம்மா சொல்லிட்டாங்களா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. மறுபடியும் எதுக்கு ஜானகி சொல்லி பிரச்சனையை கிளப்புற, அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜானகி சொல்றாங்க, நம்ம பொண்ணோட கழுத்துல மஞ்ச கயிறே இருந்தாங்க கூட பரவாயில்லைங்க, அவ வாழ்நாள் முழுவதும் அப்படி இருந்துட்டு போகட்டும், எதுக்காகங்க இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜானகி, அதான் அந்த தீபா ஒரு சாமியார மாட்ட கூட்டிட்டு போனாங்கல்ல, அவங்க ஒரு தேதியை குறிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நடத்தும் போது இவங்களுக்கு ஒன்றும் ஆகாம கூட இருக்கலாம்ல. எங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க, பேசாம மாப்பிள்ளை கிட்ட இதை சொல்லிடலாங்க. என்ன ஜானகி மறுபடியும் சொல்ல வச்சுட்டே இருக்க, அதான் சம்மந்தியமாக வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்கல்ல, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, நம்ம கடவுள் கையில விட்டுறலாம், இவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது, வா போலாம். அங்கிருந்து போறாங்க. ஜானகியும் தர்மலிங்கம் இதை பார்த்துட்டு, ஆஹா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கே, இந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா தீபா வாழ்நாள் முழுவதும் அந்த மஞ்சக்கைத்தோடு தான் இருக்கணும். வா எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதை உடனே போய் கார்த்திக் கிட்ட சொல்லணும், ஏன்னா கார்த்திக் அம்மா பிள்ளை, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் கார்த்திக்னு ரூம்ல தேடுறாங்க. அங்க தேடுறாங்க, எங்கேயும் காணோம். கிச்சன்ல வந்து தீபா இருக்காங்க. தீபா கிட்ட கார்த்திக் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அங்கதான் இருப்பாருங்க, எனக்கு தெரியல. ஏங்கா கேக்குறீங்க? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா கார்த்திக் கிட்ட சொன்னா என்ன, இவகிட்ட சொன்னா என்ன, இவ்வளவு மாமியாரும் உருகிறாள் தானே, கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ரம்யா. உடனே தீபா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. தீபா உனக்கு மட்டும் அந்த தாலி கழுத்துல ஏறிச்சுன்னா அத்தைக்கு உயிருக்கு ஆபத்தாமா, அத ஜோசியர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அக்கா என்னங்கக்கா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. தீபாவும் ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மை, ஓ அப்பா அம்மா ரெண்டு பேரும் முகூர்த்த தேதி குறிக்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட போனப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை அத்தை கிட்டையும் சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லலான்னு வந்தேன், நீயே இருந்தா அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அத்தை உயிரை பணையம் வைக்கிறதா கூடாது, அவங்க நீண்ட ஆயுளுக்கு நல்லா இருக்கணும். ஆமா தீபா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நான் இப்பவே போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வாழ்நாள் முழுதும் மஞ்சக்கைத்தோடு இருந்தாலும் சரி அத்தை நல்லா இருக்கணும், நான் இப்பவே அத்தை கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து தீபா போறாங்க. அப்பாடா எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு கொளுத்தி போட்டாச்சு, இனி வெடிக்க வேண்டியதான் விஷயம், நம்ம வேடிக்கை பார்க்கலாம்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் அத்தை அத்தான்னு பயங்கர கோவமா போறாங்க. தீபா என்ன தீபா ஏமா இப்படி டென்ஷனா வர்ற, அத்தா ஏன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக நீங்க உங்க உயிரவே பணையம் வச்சிருக்கீங்களா அத்தா, இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கோவமா இருக்காங்க தீபா. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில இருக்காங்க. அபிராமி எப்படிடா இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.